கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை, இன்று மே மாதம் 18ஆம் தேதி. பிரியமானவர்களே, இன்று நாம் ஆலயத்திற்கு சென்று அவரை ஆராதிக்கின்ற நாள். எனவே மறந்து விடாதீர்கள், கர்த்தரை தொழுது கொள்ள ஆலயம் தேடி செல்லுங்கள். இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தின் பின்பகுதி. நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கான சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதமானவருடைய, அதாவது பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அதற்கு இந்த வசனம் முழுவதை நான் வாசிக்கின்றேன். இவர், அதாவது இயேசு கிறிஸ்து, அவருடைய மகிமையின் பிரகாசமும், யாருடைய? தேவனுடைய மகிமையின் பிரகாசமும், அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கு அழகாய் சொல்லப்படுகின்றது. அவர் எப்படி இருக்கிறாரா? அவர் தேவனுடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கின்றார். அவருடைய மகிமையின் பிரகாசமாக இருக்கின்றார். அவர் தம்முடைய வார்த்தையினாலே சகலத்தையும் தாங்குபவராக இருக்கின்றார். அவரே மனுஷகுமாரனாகி, அதாவது தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவரே நமக்காக அந்த பூமியில இறங்கி வந்து அவராலே உலகங்கள் உண்டாயின என்று எழுதியிருக்கின்றது. பார்த்தீர்களா? அப்போ அவரே தாமே இறங்கி வந்து, அதான் தம்மாலே தானே, மற்ற ஒரு முறையினால் அல்ல, தம்மாலே தாமே அவர் வந்து நமக்கான பாவங்களை எல்லாம் சுத்திகரிப்பதற்கான வழியை உண்டு பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. எப்படி உண்டு பண்ணினார்? இந்த உலகத்துல சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிறு பாலகனாக அவதரித்து ஏழை தச்சனுடைய வீட்டுல வந்து பிறந்ததை நம்ம பார்க்கின்றோம். அவர் 30 வருடங்கள் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்து பின்பு அவர் எல்லா நீதியையும் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். ஞான ஸ்நானம் எடுத்து பின்பு அவர் 40 நாட்கள் உபவாசத்தை எடுத்து உலகம், மாமிசம், பிசாசை ஜெயித்து இந்த உலகத்துல ஊழியம் செய்தார். தம்மை தேடி வந்த அத்தனை பேருக்கும் அற்புதம், சுகம், ஆசீர்வாதத்தை அருளி செய்தார் என்று பார்க்கின்றோம். பின்பு அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவரே தம்மை ஒப்பு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிலுவையில சிந்தி கொல்கதா மலையில அவர் ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் இன்றும் பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக் கொள்கின்றோம். பாவ மன்னிப்பை உண்டாக்கத்தக்கதான, அதாவது நம்மை சுத்திகரிக்கத்தக்கதான ஒரு காரியத்தை அவர் செய்து அவர் ஜெயத்தோடு கூட 3வது நாளிலே உயிரோடு எழும்பி மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. அவர் எங்கே சென்று அமர்ந்திருக்கிறார்? பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். எபேசியர்ல அருமையாக எழுதியிருக்கிறது. எபேசியர் 1:21 23 வசனங்கள் வாசிக்கின்றேன். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றினாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இயேசு மகாராஜா பூமியிலே வந்து இவ்விதமான தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின உடனே அவருக்கு பிதாவாகிய தேவன் என்ன கொடுத்தாராம்? அவரை உன்னதங்களிலே தமது வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். சகலத்தையும் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அவரை தலையாக உயர்த்தி வைத்துள்ளார். இன்றைக்கு இயேசு என்று சொன்னாலே பிசாசுகள் நடுங்கும், அசுத்த ஆவிகளுக்கு இடம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே நாம் அவர் சிலுவையிலே சவதரித்த அத்தனை நன்மைகளையும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே நாம் எல்லா நன்மைகளையும் சுதந்திரித்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, உன்னதத்திலே மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இன்றும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். மகா பிரதான ஆசாரியராக வீற்றிருக்கின்றார். ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லும் பொழுது அவர் பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் நிற்கிறதை காண்கிறேன் என்று ஸ்தேவான்
வருவான் சொல்ல வேதத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, நமக்காக இன்றும் அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து நம்முடைய நன்மைகளுக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். அவருடைய நாமம், அவருடைய இரத்தம், இந்த ரெண்டுக்கு மேலான எந்த ஒரு அதிகாரமும் வல்லமையும் கிடையாது. இவைகளை நாம் பயன்படுத்தி இந்த பூமியில எல்லாவற்றையும் ஜெயித்து ஜெயமெடுத்து எல்லா நன்மைகளையும் சுதந்திரித்து நாம் வாழ முடியும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி இயேசு மகாராஜா இந்த பூமியிலே வந்து ஆண்டவரை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி தன்னையே பலியாக கொடுத்து பாவ மன்னிப்புக்கான சுத்திகரிப்பை உண்டு பண்ணி பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் என்று பார்க்கின்றோம். இன்றும் நீர் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றேன். கர்த்தாவே, இதோ இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை நினைத்தருளும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என் சிலுவையிலே சம்பாதித்த நன்மைகளை ஆண்டவரை உடைய பிள்ளைகள் சுதந்திரித்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.